ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேல்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ். இட்லி தோசை பேக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான கவர்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ஃபைன் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் தான் இந்த பேக்கேஜிங் ஃபீல்டில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ப்ராடக்ட், அதாவது இட்லி தோசை மாவு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மணிக்கே நாங்கள் கவர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இட்லி தோசை பேக்கிங் கவர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் கலரில் இருந்து டபுள் கலர், ட்ரிபிள் கலர், மல்டி கலர், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பேக்கிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட கவர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 75 மைக்ரானில் நல்ல ஒரு திக்னஸான கவர் போட்டு நல்ல ஒரு மில்க் ஒயிட், நல்ல ஒரு ஷைனிங்கான ஒயிட்டில் நல்ல ஒரு பக்காவான ப்ராடக்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. இங்க் குவாலிட்டி கம்ப்ளைண்ட்டோ, சீலிங் கம்ப்ளைண்ட்டோ, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்காவான ப்ராடக்டை லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது சிங்கிள் கலரில் ஒரு டைப்பு, ஃபுல்லி க்ரீனாக வந்துருக்கும். இதுலேயே உங்களுக்கு கலர்ஸ் வெரைட்டியாகவும் போடலாம். ஸோ இதுலேயே வந்து டாப் சீலிங் அண்ட் பஞ்சிங் கைப்பிடியோடையும் போட்டு கொடுக்கலாம். இங்கே பாட்டமில் வந்து கைப்பிடி ஹேண்டில் தூக்கிட்டு போகிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுக்கும் தேவை, எங்களோட இட்லி தோசை மாவுக்கு எங்களுக்கு பேக்கிங் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், வீடியோக்கு மேலே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். தாராளமாக எப்போனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.